செயல்பாடு 4. 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப குழுக்களாக பிரித்து கொள்ளணும். ஒவ்வொரு குழுவினரையும் வகுப்பறை மேசை மற்றும் கணக்கு பயிற்சி நூலின் பக்க நீளங்களை கண்டறிய செய்யணும். பிறகு 4ஆம் வகுப்பு மாணவர்களை ஒவ்வொரு பக்கங்களின் நீளங்களை கூட்டி அதன் சுற்றளவை கண்டறிய செய்யணும். 5ஆம் வகுப்பு மாணவர்களை சதுர வடிவ பொருள்களாய் இருந்தா ஒரு பக்க நீளத்தையும், செவ்வக வடிவ பொருளாய் இருந்தா நீளம் மற்றும் அகலத்தை மட்டும் அளந்து சுற்றளவு மற்றும் பரப்பளவை வாய்ப்பாடுகளை பயன்படுத்தி கண்டறிய செய்யணும். மேலும் வெவ்வேறு அளவுகளுடைய செவ்வகங்களை காண்பித்து எந்த செவ்வகத்தின் பரப்பளவு அதிகம் என கேட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதேபோல் வாழ்வியலோடு தொடர்புடைய சூழல்களை கொடுத்து பரப்பளவினையும் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவினை வைத்து மொத்த பரப்பளவிற்கு ஆகும் செலவினத்தையும் கண்டறிய செய்யணும். எடுத்துக்காட்டா 12 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் அகலமும் கொண்ட தரையில் தரையோட்டினை ஒட்டுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவானால் மொத்த பரப்பளவான 72 சதுர மீட்டருக்கு தரையோட்டினை ஒட்டும்போது ரூபாய் 1296 செலவாகும் என்பத வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி மாணவர்கள் கண்டறியும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா, 4ஆம் வகுப்பு மாணவர்கள் நாற்கரத்தின் சுற்றளவு கண்டறிவதை நினைவு கூர்வாங்க. அதே நேரத்தில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சதுரம் மற்றும் செவ்வகங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை வாய்ப்பாட்டினை பயன்படுத்தி கண்டறிவாங்க. செயல்பாட்டோட இறுதியில பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் பயிற்சிகளை மாணவர்கள் செய்வாங்க. நன்றி.